உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். இன்று கூட இந்த இயேசுடைய பாடுகள், தழும்புகள், காயங்கள், அவருடைய வேதனைகள், இயேசுவானவர் நம்முடைய வியாதிகளையும் வேதனைகளையும் பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்தார் என்று எழுதியிருக்கிறதே, அதை பற்றி நாம் இப்பொழுது தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரத்தில் அதில் 4வது 5வது வசனங்களில் அதை கொஞ்சம் நம்ம கவனிப்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, என்னத்தை பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இதே வசனத்தை மத்தேயுல சொல்லும்போது நம்முடைய நோய்களையும் வேதனைகளையும் சுமந்தார்னு வருது. அப்போ இந்த இடத்துல பாடுகளை துக்கங்களைங்கிறப்ப அவர் நம்முடைய வியாதிகளையும் வேதனைகளையும் சுமந்தாருங்கிறது நமக்கு புரியணும். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அதுக்கு இது நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு நம்ம நினச்சிட்டோமா? இன்றைக்கி நம்முடைய நிலைமையை பார்த்தா இயேசுவோட பாடுபட்டாருங்க, ஆனால் அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைங்க. இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க போகிறவங்க. எப்படி? அவர் அவ்வளவு பாடுபட்டு நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டுமன்னும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோமா? அதாவது மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆனால் நம்ம இப்படி நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அதாவது அவர் அடிபட்டு தொங்குறதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைங்கன்னு நம்ம நினைக்கிறோமா? அப்படி தீர்க்க தரிசனத்தை எழுதியிருக்குது. இது அவிசுவாசிகளுக்கு சொன்னால் சரி. ஆனால் சபைக்குட்பட்ட ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிற இவர்களே அதெல்லாம் நமக்கு சம்மந்தம் இல்லாது அப்படிங்கிறது போல் அதை வாசிக்கலை, வாசித்தாலும் அதோடைய அர்த்தத்தை கிரகிக்கலை, அதில் இருக்க வெளிப்பாட்டை பெறலை. அப்படியே ஒரு கடின இருதயத்தோடு சபையில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் போய்கிட்டே இருக்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம தான் இயேசுவை ஏற்றுக்கிட்டோம்ல, ரட்சிக்கப்பட்டோம்ல, கழுவப்பட்டோம்ல, பசுமாக்கிட்டோம்ல, கரெக்டு தான். பின்ன ஏன் இன்னும் சுகமாகலை? அந்த எரேமியா 8வது அதிகாரத்தில் ஒரு சூப்பர் வசனம் ஒன்று இருக்குது. நான் அதை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். ஏன்டா இன்னும் சுகமாகலைன்னு கர்த்தர் எரிச்சலோட கோபத்தோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. 8வது அதிகாரத்தில் 20 முதல், எரேமியா 8:20 முதல், அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமும் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களால் நானும் காயப்பட்டேன், கரிகரித்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. கிளையாத்திலே பிசுந்தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனாள்? இப்போ அவருக்கு கோபம், ஆத்திரம், வருத்தம், வேதனை, அவருக்கு வருத்தம். என்னடான்னு கேட்டால், கீழையாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனாள்? அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நானும் இன்னும் சுகமாக்கப்படவில்லை. ரட்சிக்கப்படவில்லைங்கிறத சுகமாக்கப்படவில்லைன்னு வாசிக்கிறேன். என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கரிகரித்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. அப்போ இதை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படி தான் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு சபை மக்களுடைய வாழ்க்கையிலும் இப்போ நம்ம வாசித்த மாதிரி அவருடைய பாடுகளை, அது ஏதோ அவர் கர்த்தரால் அடிபட்டு அவர் சிறுமைப்படுத்தப்பட்டு அவர் தொங்கிட்டு இருக்கிறாருங்க அப்படின்னு
நம்ம நம்ம மனநலம் அப்படி இருக்கா, நம்ம அப்படி தான் இருக்கியான்னு கேட்டால் இல்லைன்றுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பார்த்தா அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இயேசுவை ஏற்றுக்கிட்டோமா, ரட்சிக்கப்பட்டோமா, இந்த வசனத்தை அறிக்கை பண்ணி சுகமாகு, அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் அதோடைய பாடுகள், அவருடைய காயங்கள், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று அந்த பாடுகள், தழும்புகள், காயங்கள் தான் நம்முடைய சுகத்துக்காக இயேசு செலுத்திய கிரயம் என்று அங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்த்தால், அப்போ உண்மையிலே இதுக்குள்ளே போகணும். ஆனால் என்ன செஞ்சிடறான், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். இளங்கலையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து தொழிற்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகுமில்லை, சௌந்தரியம் இல்லை. என்னங்க 1000 10,000 பேர்களில் சிறந்தவர் இப்படியா எழுதியிருக்கும் பைபிள்? அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நாம் பார்க்கும்போது அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் நமக்கு இல்லாமல் இருந்ததுன்னு போட்டிருக்கு. என்னடா அதுன்னு கேட்டால், முந்தின அதிகாரத்தில் 15வது வசனம் 14வது வசனம், மனுஷனை பார்க்கலாம் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கலாம் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்த ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அது அவருடைய முகர் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியால் எழுதியிருக்க. அதான் இங்கே அந்த வசனத்தையும், அவரை நாம் பார்க்கும்போது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்ததுங்கிறத, அது எப்போ சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் முகத்தில் குத்தி அந்த முகத்தையே சிதைச்சு, நீ தேவனுடைய குமாரனாக்கும், நீ யூதருக்கு ராஜாவாக்கும், நீ தான் கிறிஸ்துவாக்கும் என்று சொல்லி குத்தி முகத்தை சிதைச்சிருக்காங்கங்கிறத நீ நினச்சி பார்த்து, இதெல்லாம் எனக்காக இயேசு பட்டார், அவருடைய தழும்புகளாலே குணமாகிறேன்னு சொல்லி இதை நினச்சி பார்த்து, இதனால தான் நமக்கு கரையம் செலுத்தினாரா, இதில் தான் சுகமாகிறோமா அப்படின்னு உற்று பார்க்குற விதத்தில் பார்த்தா சுகமாயிரும். அந்த வெளிப்பாடு வந்துடும். வெளிப்பாட்டோட கூட ஒரு பலன் வருது. சுகமாயிருவீங்க. கர்த்தர் கூட இருக்கிறாரு. நம்மளை சுகமாக்குறது தான் அவருடைய சித்தம். நாம் பலசாலியாக இருந்தால் அபிஷேகத்தில் நிறைஞ்சு கர்த்தருடைய வேலையை பார்க்குறதான அவருடைய சித்தம். ஆனால் சுகமாகாமே விசுவாசிகள் வியாதியாக இருக்கிறது யாருக்கு கர்த்தருக்கு பிடிக்குதா? அதாவது ஒருத்தன் சொல்கிறான், நீர் என்னை சுகமாக்க நீர் வல்லவர்னு எனக்கு தெரியும், ஆனால் என்னையே சுகமாக்குவீங்களா, சுத்தம் பண்ணுவீங்களா அப்படின்னு குஷ்டரோகி கேட்குறான். அப்போ அவனுக்கு இருந்த வெளிப்பாடு. இப்போ அது மாதிரி நமக்கும் என்னை கர்த்தர் சுகமாக்குவாரா அப்படின்னா, என்னை சுகமாக்குவார்னு நம்ம இருதயம் சொல்லணும். சும்மா வாசிச்சுட்டு வாயில் அறிக்கை பண்ணுறதை பற்றி இங்கெல்லாம் அது வேஸ்ட்டுன்னா ஆனால் அந்த மாதிரி வேஸ்ட் இல்லை. அந்த அறிக்கை பண்ணாதான் அந்த விசுவாசத்துக்குள்ளே வருவோம். ஆனால் இருதயத்தில் அந்த வெளிப்பாடு இல்லாமல் இருக்கிறப்ப, அவருடைய தழும்புகளால் குணமானேன், குணமாயிட்டேன், அவருடைய தழும்புகள் அது என்னுடைய சுகத்துக்காக செலுத்தப்பட்டது, கரையம் செலுத்தப்பட்டாயிட்டு, பெற்றுக்கொண்டேன், சுகமானேன் அப்படின்னு இந்த இருதயம் சொல்லணும். ஆனால் இருதயத்துக்குள்ளே ஏற்கனவே ஒரு அவிசுவாசம் பில்டப் ஆகி கிடக்குது. அதை வெளியேற்றணும், அதை உடைக்கணும், அதை தகர்க்கணும். அந்த அவிசுவாசம்தான் நம்ம சுகமாக முடியாதபடி தடுக்கிறது. அவிசுவாசம் தான் ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியாதபடிக்கு தடுக்கிறது. அதை உடைக்கணும். இயேசு கிறிஸ்துவோடைய சொந்த ஊரில் நாசரேத்தில் அவரை விசுவாசிக்கலையாம். அதனால் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்யலையாம். சொந்த ஊர்லங்க. அப்போ சொந்த ஊரில் நம்ம ஊர்க்காரன் தானே, அவனுக்கு என்ன பெரிய விசேஷம் இருக்க போகுது அப்படின்னு நினப்பினால அவங்க விசுவாசிக்கலை. என்னென்னு இவர் தான் தேவனுடைய குமாரன் கிறிஸ்துன்னு விசுவாசிக்கலை. அதனால் அற்புதம் அங்கே செய்ய முடியலை. இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய தடை, அந்த அவிசுவாசங்கிற தடை, அதை நம்ம தகர்க்கணும், அதை உடைக்கணும்.
அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்லிட்டாரா? அவர் சொல்லிட்டாரா நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட்டுட்டு என்ன பண்ணுறது, சரி ஆஸ்பத்திரிக்காவது போகலாம் அப்படி சொன்னால், அப்போ கர்த்தரால் சுகத்தை அவர் சுகத்தை சம்பாதிச்சு வச்சுருக்கிறாரு. ஆனால் நம்ம எடுக்க முடியல. ஏன்னா இருதய கடினம், அந்த வெளிப்பாடு இல்லை, அந்த வெளிச்சம் இல்லை, அந்த கர்த்தருடைய வசனம் உள்ளே போகலை. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அது டெஃப்ளெக்ட் ஆகி எங்கிட்ட போயிடுது. அது எங்கே நம்ம சுகமாகிறது? ஆனால் வசனத்தை உள்ளே எடுத்து வைக்கணும். வசனம் உள்ளுக்கு போனால் விசுவாசம் வந்துடும். வசனம் வந்தால் விசுவாசம் வரும். பாருங்கள், வசனம் வந்தால் விசுவாசம் வரும். விசுவாசம் கேள்வினாலே, கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுனாலே வரும். அப்போ வசனம் வந்தால் விசுவாசம் வரும். வசனம் உள்ளே போகணும். இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை, எவ்வளோ பிரசங்கங்கள் கேட்டாலும் அந்த வசனங்கள் இருதயத்துக்குள்ளே போகாமல் வெளியவே அப்படியே டெஃப்ளெக்ட் ஆகி இங்கிட்ட அங்கிட்டு போயிடுது. அப்போ இந்த இருதயமானது கர்த்தருடைய வசனத்தை அங்கீகரிக்கலை. அது வேறு என்னமோ காரியங்களை உள்ளே வச்சுருக்குது. உலகத்தோடைய ஆசாபாசங்கள், உலக இன்பங்கள், எல்லா ஜனங்களும் அனுபவிக்கிறது போல் அந்த பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கணுங்கிற ஆசை. அவனை மாதிரி நம்ம வரணும், அவனோட பெரிய ஆளாக வரணும். இதே நினப்பில் கம்பேரிசன் உலகத்தோடு தான் கம்பேரிசன் நடக்குதே ஒழிய, அந்த விசுவாசி நல்லா முந்தி வந்திருக்கிறாருங்க, அவர் மாதிரி நம்ம ஆகணும் அப்படி நினைக்க மாட்டேன்றாங்க. அந்த விசுவாசியை போல், அந்த ஊழியக்காரரை போல் நம்ம ஆகணும். ஏன்? இயேசுவை போல் ஆகணும் அப்படி தானே நினைக்கணும். இந்த விசுவாசி அந்த விசுவாசியை நமக்கு மாடலா? எந்த விசுவாசியும் நமக்கு மாடல் கிடையாது. எந்த விசுவாசி நமக்கு எடுத்துக்காட்டான ஆள் கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எடுத்துக்காட்டான ஆள். இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தார், எப்படி செயல்பட்டார், எப்படி அபிஷேகத்தில் இருந்தார், அபிஷேகத்தில் நிறைஞ்சு எப்படி வியாதிகளை நீக்கினார், பிசாசுகளை துரத்தினார். அங்கே போகணுமே ஒழிய நாம் அப்போ அதனால் பரிசுத்த ஆவியில் நிரம்புறதுக்கு இந்த வசனம் உள்ளே போகணும். வசனம் உள்ளே வந்தால் அபிஷேகம் வந்துடும். என்னுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. இங்கே பாருங்க, என்னுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அப்படி இயேசு சொல்கிறார். அப்போ அந்த வார்த்தைகள் ஆவியாகவும் வருது. அந்த வார்த்தைகள் வாக்குத்தத்த வசனங்கள் உள்ளே போனால் அந்த ஆவிக்குள்ளே வருகிறது, ஜீவன் வருகிறது, சுகம் வருகிறது. இதில் சற்று கவனம் செலுத்துவோமாக. ஏன் இந்த வசனம் என் இருதயத்தில் போய் உட்காரல? நான் உட்கார வைக்கிறேன், தடைகளை தகர்க்கிறேன், அவிசுவாசத்தை உடைக்கிறேன், அவிசுவாசத்தை தகர்த்து எறிகிறேன், அது தூக்கி எறிகிறேன். அது உலக வார்த்தைகள், பிசாசுடைய வார்த்தைகள். அதை நான் இருதயத்தில் வைக்க மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சபையில் பாடுகிற பாடல்கள், அதாவது விசுவாச வார்த்தைகள் கொண்ட வார்த்தைகளை வச்சு தானே பாட்டே பாடுறோம். பாடல்கள் முதல் கொண்டு, ஜெபம் முதல் கொண்டு, பிரசங்கம் முதல் கொண்டு, கடைசியில் அந்த வாழ்த்து சொல்கிறது முதல், ஆசீர்வாதம் சொல்கிறது முதல் கொண்டு எல்லாமே வாக்குத்தத்த வசனங்களால் ஆனது. ஐயா ஜெபத்துலேயும் கர்த்தருடைய வார்த்தை, அப்புறம் பாட்டுலேயும் கர்த்தருடைய வார்த்தை, பிரசங்கத்துலேயும் கர்த்தருடைய வார்த்தை, கடைசியில் ஆசீர்வாதத்துலேயும் கர்த்தருடைய வார்த்தைன்னு கேட்டால், இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை நிரப்புனா நம்ம இயேசுவை போல் விடுதலையாகி சுகமாகி வந்துடுவோம்னு. அவர் நமக்காக சம்பாதித்ததெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த வார்த்தைகளை தான் அனுப்புகிறாரு. வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு வருது. அப்போ அந்த வார்த்தை இயேசு. அந்த இயேசுவானவர் நமக்கு சிலுவையில் என்ன சம்பாதிச்சார்? வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சம்பாதித்து நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய இருதயத்தில் போகணுமே. அதான் நான் சொல்வேன், நம்ம இருதயம் எவ்வளோ கடினமாக இருக்குது பாருங்களேன். என்ன தான் சொல்லி பிரசங்கம் பண்ணாலும், அல்லேலியாக்கெல்லாம் போட்டாலும், கடைசிக்கு நம்ம ஒன்றும் சுகமாக மாட்டோம் அப்படிங்கிற நினைப்போட அந்த ஆள் சர்ச்சை விட்டு எந்திரிச்சு போனால், அப்போ இந்த இருதயம் எவ்வளோ கடினமாக இருக்குது பாருங்கள். இந்த அவிசுவாசம் இருதயத்தில் கடினத்தை உண்டாக்குது. அதனால தான் இந்த கடினமான கெட்டியான இருதயம் உடைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தை கண்மலையை உடைக்கும் சம்மட்டியான், இந்த கடின இருதயத்தை கூட உடைச்சிருமா அப்படின்னு போட்டிருக்கா. கர்த்தருடைய வார்த்தை கண்மலையை உடைக்கிற சம்மட்டியான். அப்போ அதுவால் அந்த கண்மலையை உடைக்கிற சம்மட்டி மாதிரி அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு இருதயத்தை உடைச்சி நொறுக்கி, நம்முடைய இருதயம் சின்ன பிள்ளை இருதயமாக இருந்தால் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கிறோம். அதாவது சொல்லுவாங்க,
15 வயசுக்கு முன்னாடி, என்னை கேட்டால் 12 வயசுக்கு முன்னாடின்னு சொல்லுவேன். 7th கிளாஸ் கணக்கு வச்சுக்கோங்க. 7th கிளாஸில் 12 வயசில் இருக்கிறப்ப, அந்த சின்ன பிள்ளைகளாக இருக்கிறப்ப நீங்கள் சத்தியத்தை சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கிற இருதயம் இருக்குது. ஆனால் நாள் ஆக ஆக இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத இருதயமாக மாறிக்கிட்டே இருக்கிறத பார்த்தீங்களா? 9th கிளாஸு 10th கிளாஸ் எல்லாம் வந்தவுடனே அது கேள்வி கேட்குது, அது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்குது. அப்போ அதுக்கு முன்னாடி 7th கிளாஸ் வரைக்கும் நம்ம சத்தியத்தை சொன்னால் ஏற்றுக்கக்கூடிய இருதயம் இருந்தவங்க, இயேசு எனக்கு நல்லவர், கர்த்தர் நல்லவர்னு அது பாட்டு பாடிட்டு போகும். ஆனால் வயசு ஆக ஆக இந்த இருதயத்தில் என்னமோ ஒரு மாற்றம் வந்துருச்சு, ஒரு மனக்கடினம் வந்துருச்சு, இந்த உலகம் போய் உள்ளே உட்காந்துருச்சு. அதனால தான் சொல்லுவாங்க, சிறு பிள்ளைகளுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிற போது கர்த்தரை பற்றி போதனையை கொடுங்கள். நீங்கள் போதிக்கணும், சபையிலையும் போதிக்கணும். ஆனால் விசேஷமாக சிறு பிள்ளைகளுக்கு வீட்டில் பெற்றோர் போதிக்கணும். அதான் சொல்லுவாங்க, வீட்டில் நீங்கள் பெற்றோர் போதிக்கலைன்னா அப்புறம் உலகம் போதிச்சிரும். உலகம் எதை போதிக்கும்? அதை போதிக்கும். உலகத்தை பற்றி போதிக்கும், பாவத்தை பற்றி போதிக்கும். இங்கே யாருக்காவது பாவம் செய்கிறதுக்கு டியூஷன் யாராவது எடுக்கிறாங்களா? அது ரொம்ப சாதாரணமாக தன்னைத்தானே வந்துடுது. ஆனால் பாடம் படிக்கணும்னா டியூஷன் வைக்கணும். அது கர்த்தருடைய வழியில் நடக்கணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி ஏன் ஒவ்வொரு வாரமும் சர்ச்சில் இந்த வாக்கு தத்தங்கள் அதை பாடல்களாகவும் வசனங்களாகவும் கேட்டு நம்முடைய இருதயத்தில் அந்த வசனம் உள்ளுக்கு போகணும். அதுக்காக தான் இந்த சபை இருக்குது. சும்மா வாரம் சர்ச்சு வைப்பாங்கங்க, நம்ம போவோங்க, பாட்டு பாடுவோங்க, பிரசங்கம் இருக்குங்க, காணிக்க போட்டு வந்துடுவோங்க. இது எவ்வளோ குருட்டாட்டம் பிடிச்ச திமிர் பிடிச்ச கடின இருதயங்கிறத நீங்கள் பாருங்கள். எதுக்காக இதெல்லாம் வச்சுருக்கிறாரு? நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்படணும். நம்முடைய இருதயம் புதுப்பிக்கப்படணும். உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். எந்த மாதிரி மறுரூபமாகிறது? இயேசுவை போல மாறுறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே என்ன கிரியை நடப்பிக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? அந்த ஆவியின் கனின்னு போட்டிருக்கேன், அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், தயவு, இச்சை அடக்கம், விசுவாசம், நீடிய பொறுமை அப்படின்னு அந்த தேவனுடைய குணங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இம்பார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாராம். அதுக்கு இடம் கொடுக்கணும்ல. சர்ச்சுக்கே வரல, பைபிளே படிக்கலைன்னா அப்புறம் எங்கிட்ட நடக்க போகுது? ஆனால் இன்றைக்கி சர்ச்சுக்கு வர்றது கூட அது கஷ்டப்பட்டு வர்றது, ஞாயிற்றுக்கிழமை போகணும்ல, போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன்னு சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறது சந்தோஷமாக, காலையில் அன்றைக்கி வழக்கமாக எழுந்திரிக்கிறத காட்டில் சீக்கிரமாக வெள்ளனை எழுந்திரிச்சு நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும், கர்த்தரை துதிக்கணும், பாடணும், வார்த்தையை கேட்பேன் நான். அப்படி வர்ற அந்த சந்தோஷத்தோடு எத்தனை பேர் சர்ச்சுக்கு வர்றாங்க? அல்லது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணுமேனு போகிறாங்களா? இங்கே தான் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக அது நல்ல இருதயமாக இருக்கிறதும் அல்லது கடினப்பட்ட இருதயமாக இருக்கிறது, இங்கே தான் வித்தியாசம் பார்க்குறோம் நம்ம. இவர் சொல்கிறாரு, இந்த கடின இருதயத்தை போக்கணும், வசனத்தை கொண்டு போய் உள்ளே வைக்கணும். என்ன எவ்வளோ கெட்டிக்காரத்தனமாக அந்த வசனத்தை உள்ளே போக விடாமல் தடுத்துடுறோம். அது பல காரணங்களை சொல்லுவோம். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த சபையில் சொன்னாங்க, இந்த சபையில். எந்த சபையில் சொன்னால் என்னையா? கர்த்தர் என்ன சொன்னார்? அவர் என்ன கேட்குறாரு? உன் இருதயம் புதிதாக்கப்படணும், மறுரூபமாகணும். பவுல் சொல்கிறான், எங்கள் இருதயம் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகிருக்கிறது சொல்கிறானே. அப்போ அவனுடைய இருதயம், அவனுடைய சிந்தனைகள் கிறிஸ்துவின் சிந்தனைகள். இன்னொருத்துல சொல்கிறான், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். அதான் அவர் எனக்குள்ளேருந்து அவர் வாழ்கிறாருங்க. நான் தலையிடறதே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு ஆமான்னு செஞ்சிருவேன் அப்படின்றான். அப்போ இந்த இருதயத்தை பக்குவப்படுத்துவது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதை இயேசுவுக்கு அது லேசாக இருந்துச்சா கடினமாக இருந்துச்சான்னு சொல்லி ஒரு சின்ன கேள்வியை கேட்டு பார்த்துருவோம். அவருக்கு சோதனைகள் வந்துச்சா வரலையா? அந்த பரிசுத்த ஆவியில் நிறைஞ்ச உடனேயே அவர் சோதிக்கப்படுவதற்காக வனாந்தரத்தில் கொண்டு போய் விடப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் தான் கொண்டு போய் விட்டதே. அதில் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போய் இயேசுவை வனாந்தரத்தில் சோதிக்கப்படாத கூட்டிட்டு வரார். அங்கே பிசாசு இவரை சோதிச்சுக்கிட்டு இருக்கான். 3 முக்கியமான சோதனைகள் போட்டதாக எழுதியிருக்காங்க.
இது என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அங்கே கர்த்தர் சொல்கிறாரு, இவர் என் குமாரன்டா, இவரை நீ பாவம் செய்ய வச்சிருவியோ, இந்தா உன்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன், உனக்கு முடியும்னா பாவம் செய்வேடா அப்படின்னு கர்த்தர். இவன் நான் ஏற்கனவே ஒரு கூட்டம் தூதர்களை என் பக்கம் இழுத்துட்டேன், ஆதாமே என் பக்கம் நான் இழுத்துட்டேன், இப்போ ஒரு 2வது ஆதாம் தானே, ஒரு கை பார்த்துட்றேன், ஏதோ ஒரு இடத்துல அவரை விழுக்காட்டுறனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லி அவன் எவ்வளோ பெரிய நம்பிக்கையோடு வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? மனுஷனுக்கு இருக்கிற விசுவாச நம்பிக்கை காட்டில் அவனுக்கு அதிகமாக இருந்துச்சு மாதிரி தெரியுது. அவனை அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். இவன் சொன்ன எதையும் ஏற்றுக்கிறல. கல்லை அப்பமாக்க சொல்லி சாப்பிட சொன்னான். பசி பிக்குது, வயிற்ற கிள்ளுது. கல்லை அப்பமாக்கி சாப்பிட்றது இவருக்கு ஈஸி. கல்லை அப்பமாகு அப்படி சொன்னால் அப்பமாகி இருக்கும், சாப்பிட்ருக்கலாம். ஆனால் அது பிசாசோடைய வார்த்தை, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமானது. அதனால் செய்ய மாட்டேன்ட்டார். அவருடைய தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால தான் பிழைப்பான்னு பொருட்களை படா நீ அப்படி சொல்லிட்டார். அப்புறம் எழுதியிருக்குது என்னன்னா, இந்த எழுதியிருக்குல்ல, அங்கேருந்து குதிச்சா தூதர்கள் கால் உடையாமல் தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு எழுதியிருக்கு, அதனால் குதிக்கலாம்லன்றான். ஏன்னா அதுக்குன்னு கர்த்தரை பரீட்சை பார்க்கவா சொல்லியிருக்குது? கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு எழுதியிருக்கேடா அப்படி சொல்லி அவனை விரட்டி விடுறாரு. அடுத்து ரொம்ப நேரடியாக வந்துட்டான். இந்த சிலுவைக்கு போனால் அந்த பாடுகள் என்னன்னு தெரியும், அந்த பாடு அதெல்லாம் பட வேண்டாம், ஒரே ஒரு தடவை சாஷ்டாங்கமாக விழுந்து பணிஞ்சிட்டா, அதான் என்னை லீடராக ஏற்றுக்க, நான் தான் தலைவர், என்கிட்ட நீ மண்டி ஓட்டுரு, சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்துகொள், அப்போ நானே கொடுத்துட்றேன், இதெல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்குது, நான் கொடுத்துட்றேன், உன்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். அவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதை இயேசு சொன்னார், ஏதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை என்று சொல்லும்போது உலகத்தின் அதிபதினு அவனை ஒத்துக்கிறாரு. உலகம் அவன் கண்ட்ரோலில் இருக்குதுங்கிறத ஒத்துக்கிறாரு. உலகம் பூரா அவன் போட்டு அவனுடைய ஆட்டம் அது தீவிரமாக நடக்குது. இன்றைக்கி மக்களெல்லாம் இவ்வளோ பாவத்தில் கொடிய பாவங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பாலியல் பலாத்காரங்களும் கடைசியில் கொலையும். இது எவ்வளோ பயங்கரம்! எவ்வளோ பேரை ஜனங்கள் கொள்கிறாங்க பணத்துக்காக, கொள்ளையடிக்கிறதுக்காக. தேசங்களுக்குள்ள சண்டை, யுத்தம், அதுக்கு பேர் யுத்தம். அந்த யுத்தத்தில் எவ்வளோ பேர் செத்தாலும் அதில் இவங்க ஒருத்தன் போய் 1000 பேரை கொண்டானா, அட்டையாப்பா கெட்டிக்காரன்டா அப்படின்னு. ஆனால் 1000 பேரை கொள்றதா கெட்டிக்காரத்தானா? சிம்சன் கூட கழுத தாடை எலும்பு வச்சு 1000 பேரை கொண்டானா. அப்படி கொண்டு விட்டு கடைசிக்கு கர்த்தர் சந்தோஷமாக இருந்தார். கர்த்தர் தாவீதுகிட்ட சொல்கிறாரு, நீ ஒன்றும் ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ ரொம்ப ரத்தம் சிந்திட்ட அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ரத்தம் சிந்துதல் அவருக்கே ஒத்துக்கிறாத விஷயம். அப்படி பார்க்கும்போது நாம் கர்த்தருடைய அவருடைய அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், தயவு, இச்சையடக்கம், பொறுமை, விசுவாசம், இந்த குணாதிசயங்களில் விசுவாசம் வருகிறது. விசுவாசமும் அதற்குள்ளே இருக்கிறது. ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் விசுவாசத்தை உண்டாக்க பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். ஆவியானவர் நம்ம தேவனுடைய சிந்தையை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய குணாதிசயத்தை நமக்குள்ளே உண்டாக்க பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அப்படி தேவனுடைய மனப்பான்மை நமக்குள்ளே வந்துட்டால் சுகமானேன் அப்படின்னு வந்துடும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்முடைய இருதயம், நம்முடைய மனசு எவ்வளவா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எதிர்த்துன்னு இருக்கிறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆச்சரியம் தானே. இங்கே பாருங்கள், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. அவை அவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இது பாவத்தில் மாம்ச இச்சையில் அது இழுக்குதுங்க. அது நம்முடைய இருதயத்தை நிரப்பிக்கிட்டு கர்த்தருடைய வசனம் உள்ளே போக விடாமல் தடுக்குதுங்க. அதனால் எம்டி பண்ணுறது, இருதயத்தை எம்டி பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஒரு விதத்தில் இயேசுவானவர் பரலோகத்திலிருந்து வர்றப்ப தன்னுடைய மகிமை, அதிகாரம், வல்லமையெல்லாம் அதை அங்கே வச்சுட்டு தன்னை எம்டி பண்ணிட்டு தன்னைத்தான் வெறுமையாக்கி சாதா மனுஷனாக வர்றார் நமக்காக.
இங்கே இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, நம்ம இருதயத்தில் ஏற்கனவே குடி கொண்டிருக்கிற இந்த அந்தகாரங்கள், இந்த பாவ மாம்ச இச்சையான இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம இதை வெளியேற்றணும். அதை வெளியேற்றிட்டு ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. எந்த நியாயப்பிரமாணம் இதுக்கு இந்த அன்புக்கு விரோதமாக வராது. அன்பின் கிரியைகள் தான் மற்ற எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பின் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு உள்ளே வச்சுட்டா விசுவாசம் வந்துடுது. அந்த விசுவாசத்தோட தேவனுடைய குணாதிசயம் எல்லாம் வந்துடுது. அதான் ஆவியின் கனின்னு போட்டிருக்கு. ஆவியின் கனியில் ரொம்ப விசேஷமாக அங்கே விசுவாசம், ஆவியானவர் நமக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குகிறாராம். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குகிறாராம். அப்படி தான் ஆவியின் கனி நமக்குள்ளே உண்டாகுதான். ஆனால் ஏற்கனவே கண்ட குப்பை, இந்த உலகத்தில் நம்ம பிறந்தோம், அதில் இருந்ததுனால அந்த குப்பையெல்லாம் நம்முடைய இருதயத்தில் இருக்க, அதெல்லாம் வெளியேற்றணும். இதை காலி பண்ணி விட்டு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போய் வைக்கணும். அதனால தான் அவ்வளோ போராட்டங்கள் இருக்குது. இதுக்காக மனதார நம்ம டைம் எடுக்கணும். தேவைப்பட்டால் ஒரு உபவாசம் போடணும். கர்த்தருடைய சமூகத்தில் வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தியானிக்கணும். இதில் இருக்க அந்த சத்தியம் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படி சொல்லி அதை கேட்கணும், வாங்கணும். எவ்வளவுக்கு வாஞ்சையாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த வாஞ்சை கேட்டார் போல் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை நிரப்போம். அந்த விசுவாசம், இயேசு சொன்னார், அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார்னு. அப்போ இயேசுவை விசுவாசிக்கிறது அல்லது விசுவாசிக்காமல் போகிறது, அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கே. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா விசுவாசத்தை கொண்டு வந்து உள்ளே வச்சிடறாராம். வசனத்தோட, வாக்குத்தத்த வசனத்தோட கூட தேவன் அன்பாக இருக்கிற தேவன் அன்பின் வார்த்தைகளை கொண்டு வந்து வைக்கிறாராம். விசுவாசம் வந்துடுதான். ஆனால் நம்முடைய இருதயம் எவ்வளோ கடினமாக இருந்து இந்த விசுவாசத்தை உள்ளே போக விடாமல் தடுக்குது. அதை நினைத்து பாருங்கள். நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமும் நிர்வாணமாய் ஆக்கி உள்ளுக்க இருக்க எல்லாத்தையும் வெளியேற்றி, உள்ளே இருக்க குப்பையெல்லாம், பெருமைகள், பொறாமைகள், அந்த மாம்ச இச்சையான எண்ணங்கள் எல்லாவற்றையும், இதெல்லாம் பாவ இச்சை மாம்ச இதை வெளியேற்றிடுறேன், இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அதை வெளியேற்றிட்டு, அதை வெளியேற்றுறதுக்கு முன்னாடி வசனம் உள்ளே போகணும். அங்கே ஒரு அசுத்தாவி பிடிச்சிருந்த மனுஷன்ற அந்த பிசாசை துரத்தி விட்ட பாடு அது சுத்தமாக இருந்துச்சான், காலியாக இருந்துச்சான். இந்த பிசாசு போய் இன்னும் 7 பிசாசை கூட்டிகிட்டு வந்துருச்சான். காலியாக இருக்கக்கூடாது, இந்த இருதயம் காலியாக இருக்கக்கூடாது. வசனத்தால், தேவனுடைய வார்த்தையினால் அது நிரம்பி இருக்கணும். அதை நம்ம தான் கொண்டு போய் வைக்கணும். அந்த வசனம் கேள்வியினால் வரும், விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி கர்த்தருடைய வார்த்தையினால் வரும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு உள்ள இருதயத்தில் அதை கொண்டு போய் வச்சோம்னா அது விசுவாசமாக மாறிடுது. அந்த விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகிறது. எந்த வார்த்தையெல்லாம் கொண்டு போய் இருதயத்தில் வச்சிங்களோ அந்தபடியெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் வருகின்றன. அதனால் இந்த தடையாக இருக்கிற அவிசுவாசத்தை உடைப்போமாக, தகர்ப்போமாக, அதை தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனங்களை உள்ளே கொண்டு போய் வைப்போமாக. இப்படியாக நம்முடைய மன கடினத்தை தகர்ப்போமாக. அறியாமை தான் இருதயத்தை கடினப்படுத்துதுன்னு சொல்லி எபேசியர் 4 எழுதியிருக்கு. தேவனை அறிகிற அறிவு இல்லாததுனால இருதயம் தேவனுக்கு விரோதமாக கடினப்படுதான். அதனால் அந்த அறியாமை நமக்குள்ளே வேண்டாம். நாம் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாக, விவரமாக இருக்கவங்களாக இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ தேவனை அறிகிற அறிவு அது என்னது? கர்த்தருடைய வார்த்தை, தேவனை பற்றிய வார்த்தை. அவர் அன்பாகவே இருக்கிறார், அவர் சத்தியமாக இருக்கிறார், அவர் பரிசுத்தராக இருக்கிறார், அவர் நல்லவராக இருக்கிறார். அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ளே போகணும். நம்ம சிருஷ்டிக்கப்பட்டது அப்படி தான், தேவனுடைய சாயல் ரூபத்தில். அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய சுபாவம், அவருடைய மகிமை எல்லாம் நம்ம மேலே இருந்துச்சு. ஆனால் ஆதாம் பாவம் செஞ்சப்போ எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். அப்படி போயிடுச்சு. இந்த மகிமை அற்றவர்களானதெல்லாம் உடைச்சிட்டு இப்போ மறுபடி தேவனுடைய வார்த்தை, தேவனை உள்ளே கொண்டு போய் வைப்போமாக.
கர்த்தர் உங்களை நடத்துவார். ஓகே, காட் bless யூ.